மக்களே, மக்கள் அனைவருக்கும் வெங்காய குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். வெறும் வெங்காயம் உரிச்சுக்கோங்க. அதில் நல்லா வெந்தயம், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா கழித்து வெங்காயத்தை மட்டும் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இந்த மாதிரி அரைச்சி வச்ச சாந்து, இஞ்சி, பூண்டு, தக்காளி அரைச்சி வச்சுருப்பீங்கள்ல, தேங்காய் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய், தக்காளி நல்லா வதக்குங்க. வதக்கிட்டிங்கன்னா புளிக்குழம்பு பொடி இருக்குது பார்த்தீங்களா, புளிக்குழம்புக்கு புளிக்குழம்பு பொடி போட்டால் நல்லாயிருக்கும். தேவைப்பட்ட அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கினோன்னா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. புளி சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி புளிக்குழம்பு பொடி போடுங்க. போட்டு நல்லா கிண்டி கொதிக்க விடணும். அதை நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நல்லா குழம்பு கொதித்து கெட்டியாக வந்துடும். வந்தோடனே சாதம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வெங்காய குழம்பு பார்த்தீங்களா.